வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மீதமான சப்பாத்தியில் சூப்பரான நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் வந்து நம்ம நூடுல்ஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் அதுக்கு சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு சிசர் வச்சுட்டு மெல்லிஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சப்பாத்தி எல்லாத்தையும் வந்து நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்த பிறகு இது கூடயே வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகா அதே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வதங்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததான் ஒரு கேரட்டை வந்து நீல வாக்கில் மெல்லிஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண கேரட்டை சேர்த்துட்டு இது கூடயே வந்து 6 பீன்ஸ் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு குடமிளகா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த காயை வந்து வதக்கி விட்டுக்கலாம். காயை வந்து நல்லா வதக்கி விட்ட பிறகு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இந்த காயை வந்து 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டலாம். காய் வந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ காய் வந்து 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இது போல் காய் நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த காய்க்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடயே வந்து 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த காயை வந்து 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்றப்பில் வந்து காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ காய் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது போல் நல்லா வதங்கின பிறகு இதுலேயே வந்து நம்ம 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு முட்டை கூட ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம 1 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். முட்டை வெந்த பிறகு நம்ம இந்த மசாலாவோட கலந்து 2ஐயும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முட்டை வந்து 1 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவோட இந்த முட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது போல் நல்லா வதங்கின பிறகு அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தி நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வந்து சப்பாத்தியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக வரும். இப்போ பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டு இறக்கணுன்னா சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.